இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எல்லை நிர்ணய குழு அறிக்கையில் தொழில்நுட்ப ரீதியான குறைபாடுகள் காணப்படுவதாக உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பாடசாலை சீருடைக்கான வவுச்சர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் தொடர்பிலான கணக்காய்வு அறிக்கை ஒன்று கல்வி அமைச்சின் செயலாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் சீருடை அணிவதை கட்டாயமாக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். எல்லை நிர்ணய குழு அறிக்கையில் தொழில்நுட்ப ரீதியான குறைபாடுகள் காணப்படுவதாக உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் எல்லை நிர்ணய குழுவுடன் கலந்துரையாட உள்ளதாக அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா குறிப்பிட்டுள்ளார். குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்ட வர்த்தமானி பிரகடனத்தை வெளியிட வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா கூறியுள்ளார். அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அறிக்கையில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் குழுவின் தலைவர் மற்றும் அங்கத்தவர்களுக்கு தாம் அறிவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் தாம் வாக்குறுதி அளித்தவாறு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வர்த்தமானி அறிவித்தலை எதிர்வரும் 31ஆம் தேதி வெளியிட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் சீருடை அணிவது கட்டாயமாக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடமை புரியும் காலப்பகுதியில் பஸ் சாரதிகளும் நடத்துனர்களும் தங்களின் கடமைக்கான அடையாள அட்டையை அணிந்திருப்பதும் கட்டாயமாகும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் MGA ஹேமச்சந்திர தெரிவித்தார். இந்த விதிமுறைகளை பின்பற்றாதவர்களிடம் அபராதம் அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் பஸ் நடத்துனர் தொடர்பில் கிடைக்கும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து வருவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் இத்தகைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கான சீருடை மற்றும் கடமை நேர அடையாள அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். டெங்கு ஒழிப்புக்கான அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களும் துப்புரவு நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சு மட்டத்திலான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் பிரஷிலா சமரவீர குறிப்பிட்டார். இதேவேளை சகல நிறுவனங்களையும் சோதனையிடும் நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சி பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் சுமார் 3500 பேர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளமை பதிவாகியுள்ளதாக தொற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சி பிரிவின் வைத்திய நிபுணர் ஹசித திசேர குறிப்பிட்டார். எதிர்வரும் சில மாதங்களில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படும் அபாயம் நிலவுவதாகவும் அவர் கூறினார். குறிப்பாக ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில் நிலவக்கூடிய தென்மேல் பருவப்பயிற்சி காலநிலை காரணமாக இந்த நிலைமை ஏற்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த வருடத்தில் இந்த காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட 9 பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் 3000 பேர் வருடத்தின் முதல் 3 வாரங்களில் பதிவாகியுள்ளதாகவும் வைத்திய நிபுணர் ஹசித திசேரா தெரிவித்தார். மேல் மாகாணத்தின் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மாவட்டங்களில் அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் காலி, ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை, யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சி பிரிவின் வைத்திய நிபுணர் மேலும் குறிப்பிட்டார். பாடசாலை சீருடைக்கான வவுச்சர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் தொடர்பிலான கணக்காய்வு அறிக்கையொன்று கல்வி அமைச்சின் செயலாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளரது பரிந்துரைகள் கிடைத்த பின்னர் உடனடியாக அந்த அறிக்கையை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க குறிப்பிட்டார். இதேவேளை பாடசாலை சீருடைக்கான வவுச்சர் விநியோகத்தில் இடம்பெற வேண்டிய மேம்பாடுகள் குறித்தும் அந்த அறிக்கையில் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார்.
இன்றைய நாளுக்கான வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிகின். வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற அலைவடிவிலான இடையூறானது நாட்டிலும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியத்திலும் வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இதன் விளைவாக நாட்டிலும் நாட்டை அண்மித்துள்ள கடல் பிராந்தியங்களிலும் தொடர்ந்தும் காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை காணப்படும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் கிழக்கு பிராந்தியத்தில் சுமார் 150 மில்லிமீட்டர் வரையிலான மிக பலத்த மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலான சற்று பலத்த காற்று அடிக்கடி வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வீசும். பலப்பிட்டி தொடக்கம் கொழும்பு, புத்தளம், மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். இதேவேளை ஏனைய கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.